மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைக்கு மிக முக்கியமான நாள் வரலாற்றில். பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக பதவியேற்ற நாள் இன்றுதான். 1967 மார்ச் 6 தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றார். பொறுப்பேற்ற உடனேயே சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட வடிவம் கொடுப்பது, அதே போல தமிழ்நாடு பெயர் மாற்றம், இருமொழிக்குழு தீர்மானம், இதெல்லாம் பேரறிஞர் அண்ணாவுடைய மிக முக்கியமான சாதனைகள். இன்னும் எவ்வளவோ சாதனைகள் அவர் செய்திருக்க வேண்டியவர். ஆனால் காலம் அவருக்கான வாய்ப்புகளை வழங்கவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டுகளில் ஆட்சி காலத்தில் அவர் இறந்து விட்டார். அதற்கு பிறகு கலைஞருடைய ஆட்சி, பிறகு எம்ஜிஆர் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி என்று அண்ணாவால் உருவாக்கப்பட்ட அந்த திராவிட கட்சிகள் தான் 1967 பிறகு தொடர்ச்சியாகவே தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போல் அண்ணா சொன்ன அந்த ஒரு விஷயம்தான், அதாவது நான் கொண்டு வந்திருக்கிற இந்த 3 விஷயங்களையும் யாராவது மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் மக்கள் கொதித்தெழுவார்கள், அதுவரைக்கும் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆள்கிறான் என்ற அர்த்தம் என்று அவர் சொன்னார். அது உண்மையிலே ஒரு தீர்க்க தரிசனம் போல இன்றைக்கும் கூட அது உண்மை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு பேரறிஞர் அண்ணாவை நினைவு கூர்ந்து சோகல போவோம். இது முச்சந்திஸ்வர், நான் உங்கள் சுகுணாதிவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாடு அரசு நடத்துகிறது. அதாவது ஒவ்வொரு துறை வாரியாக தமிழ்நாடு அரசு என்னென்ன மாதிரியான சாதனைகளை செய்திருக்கிறது, விளையாட்டுத்துறையிலேருந்து ஆரம்பித்து கல்வித்துறை, அதே மாதிரி பார்த்தோம்னா சமூக நலத்துறை அப்படின்னு சொல்லிட்டு, மருத்துவத்துறை அப்படின்னு சொல்லிட்டு, இன்று வெவ்வேறு துறை சார்ந்த அமைச்சர்களும் அந்த துறைகளில் என்னென்னலாம் செய்திருக்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரியான ஒரு விஷயத்தை அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் தமிழ்நாடு முதல்வருடைய ஸ்டாலின் 2030 என்ன செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களையுமே அறிவித்திருக்காரு. குறிப்பாக கல்வித்துறை சார்ந்த அறிவிப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா 2030 எல்லா பள்ளிகளிலுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு ஆய்வகத்தை வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் கிராமப்புறங்களில் 5 லட்சம் வீடுகள், நகர்ப்புறங்களில் 2 லட்சம் வீடுகள், மொத்தம் 7 லட்சம் வீடுகளை நாங்கள் கட்டிடுவோம். அதே மாதிரி இந்த உயர்கல்வி சேர்க்கை, ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 90% நாங்கள் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான விஷயங்களை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் எல்லா கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையுமே வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சியில் சீமான் சொல்கிறதான் தேர்தல் அறிக்கை, தமிழக வெற்றி கழகம், இப்படி எல்லாமே அறிவிச்சிருவாங்க, வெளியிட்டு விடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பார்ப்போமா வேற வேற கட்சிகள் என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் வருகிறாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். திமுக அரசு நிறைய திட்டங்களை சொல்லி அதை செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதில் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தான் உங்கள் கனவை சொல்லுங்கன்னு ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டுச்சு. அந்த திட்டம் என்னன்னாக்கா, நேரடியாக மக்கள்கிட்டயே போய் அவங்களுக்கான கனவுகள் என்ன, அவங்க துறையில் என்னென்னலாம் நடந்தால், அவங்க தெருவில் ஆரம்பித்து அவங்க சார்ந்திருக்க துறை வரைக்குமே என்னெல்லாம் அவங்க ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத அரசே நேரடியாக மக்கள்கிட்ட இருந்து கேட்டாங்க. நேரடியாக போய் கேட்டாங்க. அதுக்கான வெப்சைட்டுகள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அப்படி தமிழ்நாடு முழுக்க இருந்து திரட்டப்பட்ட விஷயங்களை ஒருங்கிணைச்சு இதுதான் தமிழ்நாட்டு மக்களோட எண்ணமா இருக்கு, அவங்க இதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத தொகுத்து இன்னைக்கு ஒரு செயல் திட்டம் மாதிரி 2030 இதெல்லாம் நாங்கள் அச்சீவ் பண்ணுவோம். ஏற்கனவே 2030 $1 trillion பொருளாதாரமாக தமிழ்நாடு உயரும்னு அதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதோடு சேர்த்து சாதாரண விஷயங்கள், வீடு வேணும் அப்படிங்கிறது, பள்ளி கல்வியில் என்ன விஷயங்கள் எல்லாம் புதுசாக கொண்டு வருது அப்படிங்கிறது அப்படின்னு நேரடியாக மக்கள்கிட்ட கேட்டு அதை ஒரு செயல் திட்டமாக மாற்றி அதை இன்னைக்கு முதலமைச்சர் தன்னோட ஸ்பீச்சில் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து சில மாதங்களாகவே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ட்டு ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியான நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுனா பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறையில் என்னெல்லாம் தமிழ்நாடு அரசு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு, அதனால என்னெல்லாம் மாற்றங்கள் நடந்திருக்குங்கிறத சம்மந்தப்பட்டவங்க, அதில் பயனடைஞ்சவங்களே நேரடியாக சொன்னாங்க. சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடுனா விளையாட்டுத்துறையில் என்னெல்லாம் விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கு, அதில் பயனடைஞ்சவங்க அதில் எப்படி பயனடைஞ்சாங்க, எந்த அளவுக்கு அது கிரவுண்ட் லெவலில் ஒரு கூட்டம் இருக்குங்கிறத சொன்னாங்க. அப்படி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசு கடந்த 5 ஆண்டுகளில் செஞ்சது என்ன, 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருந்துச்சு, இனி இந்த திட்டங்களால் 2030 நம்ம என்ன இலக்கை நோக்கி அடைவோம் அப்படின்ற நிகழ்ச்சியாக அது இன்னைக்கு நடந்திருக்குது. ஒரு வழியாக அந்த பேஜை சேர்ந்தவர் விடைபெறுகிறார். அந்த பேஜா அப்படின்னு சொல்லி 2021 செப்டம்பரில் ஆளுநராக ஆர் ரவி நியமிக்கப்பட்டார். நாகாலாந்திலிருந்து அவர் வந்த பொழுது சனாதனத்தை ஆதரிக்கக்கூடியவர் எல்லாரும், யார் அவரா, அவரே வந்துட்டாரா, அந்த பேஜா அப்படின்னு சொல்லி புலகாங்கிதம் அடைந்தார்கள். நாகாலாந்திலே கிட்டத்தட்ட துரத்தி அடிக்கப்படாத குறையாக அனுப்பப்பட்டவர் தான் ஆர் ரவி. ஏன்னா நாகாலாந்தில் பிரிவினை கோரி போராடி கொண்டிருக்கக்கூடிய ஆயுத இயக்கங்களோட ஒரு ஒப்பந்தம்லாம் போட்டார். அந்த ஒப்பந்தத்திலே பல மோசடிகள் பண்ணார் அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் எழுப்பப்பட்டது. கடைசியில் அவர் நாகாலாந்தில் இருந்து அவர் விடைபெற்று வருகிற பொழுது அந்த தேநீர் விருந்தில் கூட பத்திரிகையாளர் யாருமே கலந்து கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு அது வெறுப்பை சம்பாதித்து விட்டு தான் தமிழ்நாட்டுக்கு வந்தார். 2021 செப்டம்பர்னா கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளை தாண்டி
அவருடைய பதவிக்காலங்கிறது தமிழ்நாட்டில் எப்பயும் முடிஞ்சு போச்சு. முடிந்தே ஒரு 6 மாதம் 8 மாதம் வந்து அவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே வந்து கடுமையான வெறுப்பையும் மக்களுடைய எதிர்ப்பையுமே சம்பாதித்திருக்கிறார். மக்களுடைய பணத்திலே, தமிழ்நாட்டு மக்களுடைய பணத்தில் ஹோலி கொண்டாடுவது, நவராத்திரி பூஜை நடத்துறது, கொழு நடத்தி சுண்டல் கொடுக்கறது அப்படிங்கிறதோட மட்டும் நிப்பாட்டி இருந்தாருன்னா பரவாயில்ல. பார்ப்பனர்கள் இந்துத்துவவாதிகளுடைய புத்தகங்களை வெளியிடுவது, அதில் வாய்க்கொழுப்படுத்து பேசுவது, சனாதனத்தை ஆதரிப்பது, அதுக்கப்புறம் காரல் மார்க்ஸ் சரியில்லை, சார்லஸ் டார்வின் சரியில்லை என்றெல்லாம் உளறி கொட்டுவது, ஜியு போப் ஒழுங்காக வந்து திருக்குறளை மொழிபெயர்க்கல் என்றெல்லாம் சொல்லி தன்னுடைய பார்ப்பனிய இந்துத்துவ கருத்துக்களை தொடர்ந்து பரப்பக்கூடிய ஒரு களமாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்கு முயன்றார். திருவள்ளுவருக்கு காவி பெயிண்ட் அடித்து முதல்ல அவர் தான் வெளியிட்டார். அதுக்கப்புறம் பிஜேபியிலிருந்து ஆரம்பித்து பிஜேபி முதல்ல வெளியிட்டுச்சு, அதுக்கப்புறம் கவர்னரே வெளியிட்டார். அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து வந்து பாடக்கூடாது, தமிழ்நாட்டுடைய பெயரை மாற்ற வேண்டும் என்றெல்லாம் மிகுந்த ஒரு பார்ப்பன திமிரோடு அவர் பேசுகிறார் அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த பேச்சை சேர்ந்தவர் பயங்கரமாக ஏதோ ஒன்று பண்ணிடுறாரு அப்படிங்கிறத பார்த்தோம்னா பெருசாக ஒன்றும் நடக்கவில்லை. உச்சநீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக குட்டுகள் வாங்கி கொண்டே இருந்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது பேரறிவாளனுடைய விடுதலையில் இருந்து ஆரம்பித்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுப்பது அப்படிங்கிற உச்சநீதிமன்றம் கடுமையான குட்டுக்களை ஆளுநருக்கு வைத்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக மொத்தம் வந்து ஏராளமான காயங்களோட விழுப்புண்களோட இப்போ மேற்கு வங்கத்துக்கு போயிருக்கார். மேற்கு வங்கத்துடைய முதல்வர் மம்தா பானர்ஜி இவர் போகிறதுக்கு முன்னாடியே கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். என்னன்னா வந்து எங்கிட்ட கலந்து ஆலோசிக்கவே இல்லை, திடீர்னு பார்த்தோன்னா மேற்கு வங்கத்துறை ஆளுநர் ராஜினாமா விட்டார், அதுக்கப்புறம் பார்த்தா ஆர்.என். ரவி வரப்போறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார்கள். இப்போ வந்து மேற்கு வங்கத்திலையுமே தேர்தல் நடக்க போகிறது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற போகிறது. இப்போ பிஜேபி என்ன கணக்கு வச்சுட்டு ஆர்.என். ரவி எங்கே மாற்றுறாங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா மீண்டும் மம்தா பானர்ஜி வருவாங்க, அவங்கள திருப்பி டார்ச்சர் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களா, இல்லை நம்ம தான் வரப்போகிறோம் நமக்கு சாதகமாக இருக்கட்டும் நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ஆர்.என். ரவி கிளம்புவது என்பது கிளம்பு காத்து வரட்டுங்கிற மாதிரி கிண்டி மாளிகையில் இருப்பவர்களே மிகுந்த நிம்மதி பெருமிச்சோடு விடக்கூடிய அளவுக்கு அப்படியான ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டு போயிருக்கார். கிளம்புனா சரிதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் வந்து உருவாக்கி விட்டு செல்லியிருக்கார். இப்போதைக்கு வந்து கேரளாவுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் அவர் வந்து பொறுப்பு ஆளுநராக பதவி வைக்கிறார். இதுக்கப்புறமேல் வந்து யார் ஆளுநராக வரப்போகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது ரவியோட டெரராக ஒருத்தர் இருப்பாரா, அவர் வரப்போகிறாரா இல்லையா என்று தெரியவில்லை. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன எப்படிப்பட்ட ஆளுநர் வரப்போகிறார் அப்படிங்கிறத. ஆளுநர் பதவிங்கிறது தேவையில்லாத ஆணி, அது யார் வந்தாலும் சரி நமக்கு தேவையில்லை என்பதுதான். நமக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் வந்த ஆளுநர்களே ஓரளவுக்கு ஒரு சுயமரியாதை மிக்க ஒரு ஆளுநர் அப்படின்னா சுர்ஜித் சிங் பர்னாலா தான். ஏன்னா கலைஞருடைய காலகட்டத்தில், ஆட்சி காலகட்டத்தில் அவருடைய பதவியை வந்து அவருடைய ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று சொல்லி ஒன்றிய அரசு, அன்றைக்கு காங்கிரஸ் ஒன்றிய அரசு கேட்டப்ப அப்படிலாம் ரிப்போர்ட் அனுப்ப மாட்டேன் என்று சுயமரியாதையாக மறுத்தவர் வந்து சுர்ஜித் சிங் பர்னாலா. நிறைய குழந்தைகளுக்கெல்லாம் சுர்ஜித் அப்படின்லாம் பேர்லாம் வைத்தார்கள் அவருடைய நினைவின் காரணமாக. அவரை தவிர தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஆளுநர்கள் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒன்று பாத்திமா பீலாம் ஒரு ஆளுநர் இருந்தாங்க. அவங்க ஜெயலலிதா பண்ண அத்தனை ஊழல் வழக்குகளுக்கும் வந்து முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சென்னாரெட்டின்னு ஒருத்தர் இருந்தால் அப்படி அவரை படாத பாடுபட்டு அனுப்பிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பன்வாரிலால் புரோஹித்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து பாத்ரூம் எட்டி பார்த்தாரு அப்படிங்கிறது ஒரு வரலாறு. இப்படி தான் வந்து நமக்கு வந்து நம்ம பாருங்கள் இவ்வளோ இதில் வந்து பிசி அலெக்சாண்டர் ஒருத்தர் இருந்தார். ஒரு 6 பேர் கூட நமக்கு நினைவில் இல்லை. அந்த மாதிரி வருவாங்க போவாங்க, எதுக்கு வராங்க எதுக்கு போகிறாங்கன்னு தெரியாது. நம்ம படத்தை நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு சம்மர் பீரியட் வச்சுன்னா ஊட்டி போயிடுவாங்க. வந்து ஊட்டியில் ஒரு ஆளுநர் மாளிகையுடைய கிளை இருக்கிறதுனால அங்கே போய் ஜாலியாக இருப்பாங்கங்கிற மாதிரி தான் இருந்திருக்கிறார்கள். அதனால் தேவையில்லாத வந்து ஆணி அந்த பதவிக்கு அடுத்த ஆணி தேவையில்லாத ஆணி எது வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நான் ஆளுநர் ரவி வந்து இடமாற்றம் செஞ்சதுக்கு முதல்ல வருத்தப்பட்டது திமுக காரங்க தான் நேற்றுலேருந்து. ஏன்னா முதலமைச்சரே வெளிப்படையாக பல இடங்களில் சொன்னார், அவரை மட்டும் மாற்றிடாதீங்க, அவர் வந்து தேர்தல் வரைக்குமாச்சும் இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க கனவுல தான் மண்ணள்ளி விழுந்துச்சு. எனக்கு அவர் என்ன அரிய முத்துக்களை வந்து பொதுவெளியில் உதிர்த்தாலும் என்ன கருத்துக்களை சொன்னாலுமே வந்து அது எல்லாமே அவர் மீதான வெறுப்பும் அவர் சார்ந்திருக்கிற RSS பாஜக மீதுமே நான் வெறுப்புமாக தான் மாறிக்கிட்டே இருந்துச்சு. அவருமே ஒரு கட்டத்துலையுமே அதை மாற்றிக்கிற ஐடியாலேயே இல்லை. வந்த புதுசில் அவர் எது சொன்னாலும் வந்து விவாதமாகும், சேனல்களில் எதிர்கட்சிகள்லாம் போராட்டம் பண்ணுவாங்க, மக்கள்லாம் கொந்தளிப்பாங்க அப்படிங்கிற சூழல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது எதுக்கும் உதவாது, இப்படிதான் அவர் பேசிக்கிட்டே இருப்பார்னா அவர் பாட்டுக்கு நேத்தெல்லாம் வந்து பஜனை பாடிக்கிட்டு இருந்தார் ஆளுநர் மாளிகையில். அதனால் அவர் வந்து அவர் சொல்றதை வந்து யாருமே சட்டை செய்யலை அப்படிங்கிற அளவுக்கு ஆகிட்டார். அவர் ஆல்ரெடி இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போதே வந்து நாகாலாந்தில் 2 ஆண்டுகள் கிட்ட பதவியை வந்து அனுபவிச்சுட்டு தான் வந்தார். இங்கே வந்து ஒரு 3 ஆண்டுகள்லேயே வந்து அவரோட பதவி காலம் முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்து அவர் அஃபீஷியலாக குடியரசுத் தலைவரால் அவர் பதவி காலம் முடிஞ்சிருச்சு, மீண்டும் இவரே தொடருவாரா இல்லை வேற இடத்துக்கு மாற்றப்படுறாரா எந்த அறிவிப்புமே இல்லாமல் அனாமத்தா தான் ஆளுநர் மாளிகையில் சுற்றி வந்துகிட்டு இருந்தார். இப்போ அதுக்கு ஒரு வழியாக ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. இங்கேயாச்சும் வந்து முதலமைச்சர், தமிழ்நாடு அரசு வந்து அது வந்து பதவி இருக்கிற வரைக்கும் அந்த பதவியை மதிப்போம், அந்த பதவியில் இருக்கிறவருக்கு மரியாதை கொடுப்போன்ட்டு ஆளுநர் ரவியை நடத்தினாங்க. ஆனால் மம்தா பானர்ஜி அப்படியான ஆட்கள்லாம் கிடையாது. சிபிஐயோ
வீடியோ எதிர்த்து நின்று உச்சநீதிமன்றம் வரைக்குமே வந்து போய் வாதாடுற அளவுக்கு வந்து விட மாட்டாங்க. ஒரு முரட்டு முதலமைச்சராக அங்கே இருக்காங்க அவங்க. அவரை போய் இப்போ எக்ஸ்ட்ரா டியூட்டி தான் ஆளுநர் ரவிக்கு. மம்தா பானர்ஜி எப்படி சமாளிப்பார் அப்படின்றது நம்ம இங்கேருந்து பார்த்து ரசிக்கலாம். விஜய் பொதுவாக அந்த விஜயனுடைய தனிப்பட்ட விவகாரம் குறித்து நம்ம பெரிதாக பேசுவதில்லை. அது அவருடைய தனிப்பட்ட விவகாரம். அதை குறித்து விமர்சிப்பது அப்படிங்கிறது ஒரு நாகரிகம் கிடையாது. ஏன்னா அரசியல் சார்ந்த கருத்துக்களை அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவர் அரசியல் சார்ந்த கருத்துக்களை முன்வைக்கிற பொழுது அது குறித்து நம்முடைய கருத்துக்களை முன்வைப்பது மட்டும்தான் சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய நிலைப்பாடாக இருந்தது. ஒரே ஒரு முறை மட்டும் பேசணும்னா வந்து அவருடைய மனைவி சங்கீதா அந்த டைவர்ஸுக்கான மனவளக்குக்கான நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. அது பொது வெளியிடையுமே பகிரங்கமாக பகிரப்பட்டது. அப்போதும் கூட வந்து நம்ம வந்து விஜய் குறித்து எந்த விதமான அவதூறு கருத்துக்களை முன்வைக்கவில்லை. மாறாக சங்கீதா குறித்து அவதூறு கருத்துக்களை விஜய் ஆதரவாளர்கள் முன்வைத்ததை மட்டும்தான் நாம் கண்டித்து விமர்சித்து பேசியிருந்தோம். ஆனால் என்ன நேற்று என்ன நடந்ததுன்னா டோட்டலாக மாறி விஜயை இதுவரைக்கும் யாரெல்லாம் ஆதரித்துக் கொண்டிருந்தார்களோ, விஜயின் புகழ்பாடி கொண்டிருந்தார்களோ, விஜய் என்ன தவறு செய்தாலும் அவரை வந்து நியாயப்படுத்திக் கொண்டிருந்தார்களோ, எல்லாமே திமுகவோட சதி, எல்லாமே தமிழ்நாடு அரசு தான் சதி பண்ணிச்சு அப்படிங்கிற கான்ஸ்பிரசி தியரி, சதி கோட்பாடு பேசிக் கொண்டிருந்தவர்களா கிட்டத்தட்ட 90% பேர், 10% பேர் இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. 90% பேர் விஜயையே கடுமையாக விமர்சித்தது அந்த அதிசயத்தை நேற்று பார்த்தோம். என்னன்னா நேற்று ஒரு சினிமா தயாரிப்பாளருடைய இல்ல திருமணம், கல்பாத்தியாபுரம் அவங்க இல்ல திருமணம். அதுக்கு பல்வேறு விதமான சினிமா பிரபலங்கள் போயிருந்தாங்க. வேற யார் போயிருந்தாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு முழுக்க இந்த செய்திகள் தான் வந்து ஊடகங்களை ஆக்கிரமித்திருந்தன. விஜய் நடிகை தெரிசாவோடு அந்த திருமணத்தில் வந்து போய் கலந்து கொண்டார். பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் கட்டி அவங்களும் மேட்சிங் ட்ரெஸ் போட்டு அதில் போய் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அது அதான் இப்பயுமே அதை சொன்னால் அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். வந்து விஜய்க்கும் தெரிசாவுக்கும் என்ன உறவு இருக்கிறது அப்படிங்கிறது யாருக்குமே வந்து கேள்வி கேட்க தேவையில்லாத ஒரு விஷயம். அதெல்லாம் வந்து அவங்களுடைய பர்சனலான ஒரு விஷயம். ஆனால் ரசிகர்கள் வந்து அதில் கொந்தளித்திருப்பதனால அதை பற்றி நம்ம பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. ஏன்னா வந்து சங்கீதா வந்து அவங்களுடைய நோட்டீஸில் சொல்லியிருந்தாங்க, விஜய்க்கு வந்து ஒரு நடிகையோடு தனிப்பட்ட உறவு இருக்கிறது, அதனால தான் நான் வந்து டைவர்ஸ் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வெளிப்படையாக தெரிவித்திருந்தார்கள். அது எந்த நடிகை அப்படின்னு கூட அவங்க சொல்லலை. இன்னும் சொல்லப்போனால் நைனா நாகேந்திரன் திரிஷா குறித்து சில கருத்துக்களை முன்வைத்த பொழுது அதையுமே நாம் கடுமையாக கண்டித்தோம். நாம மட்டும் இல்லை, திமுகவிலிருந்து ஆரம்பித்து பல்வேறு விதமான கட்சிகள் டிடிவி தினகரன் வரைக்குமே பலருமே கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்தார்கள். இப்போ எனக்கு தெரிஞ்சு நைனா நாகேந்திரன் வந்து ஏன்டா என்னை திட்டீங்களா அப்படிங்கிற மனநிலை தான் இருப்பாரோ என்று தோன்றுகிறது. இருந்தாலும் கூட நம்ம நைனா நாகேந்திரன் சொன்னது இன்னைக்கு வரைக்குமே நம்ம அதை ஆதரிக்கல, அதை வந்து விமர்சிக்கத்தான் செய்கிறோம். ஆனால் என்னன்னா வந்து இப்படி ஒரு, அதாவது தாவேகா தொண்டர்களுடைய விஜய் ரசிகர்களுடைய ஆதங்கம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்து சங்கீதா இப்படியான ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டுருக்காங்க, விஜய்க்கும் ஒரு தனிப்பட்ட நடிகைக்கும் உறவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அதை மெய்ப்பிப்பதை போல இவர் இப்படி போயிருக்கலாமா, இது வந்து நமக்கே பாதகமாக திரும்பாதா, நம்ம மேல இருக்கக்கூடிய விஜய் மேல இருக்கக்கூடிய இந்த இமேஜே காலி ஆயிராதா, விஜய் மேல இருக்கிற இமேஜ் ஏற்கனவே காலியானது வேற விஷயம். ஆனால் தாவேக்காரங்க ஒன்று நம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் தாண்டி விஜய் வந்து ஒரு குடும்பத்தில் ஒருவராக மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவருக்கு தான் வாக்களிப்பார்கள், அவர் பேசுறதுலாம் பயங்கர அற்புதமான அரசியல் கருத்துக்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இமேஜுமே சுத்தமாக காலியாகிவிட்டது விஜய் செய்வதனால். விஜய் வந்து தன்னுடைய ரசிகர்களை வந்து அவருடைய குடும்பத்தை மதிக்கவில்லை அப்படிங்கிறது அவங்க வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம். அவங்க மனைவியோ மகளையோ அல்லது மகனையோ அவர் மதிக்கவில்லை. அதை தாண்டி இந்த தன்னுடைய கட்சியுடைய நலன், தன்னுடைய கட்சி தொண்டர்களுடைய விருப்பம், தன்னுடைய ரசிகர்களுடைய விருப்பம், இது எல்லாத்தையுமே மதிக்கல, இப்படி தூக்கி போட்டு போயிருக்கிறாரு, இது எப்படி சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்பல், ஒரு பக்கம் வசைப்பாளர்கள், ஒரு பக்கம் விமர்சனங்கள்னு சொல்லி கிட்டத்தட்ட 90% மேற்பட்டவர்கள் வந்து அதை வந்து கடுமையான விமர்சனங்களை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். விஜய் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறது தெரியல. அதில் சில பேர் இன்னைக்கு வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம விஜய்னா அப்படின்னு ஆரம்பித்தா இன்னும் வந்து அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஒரு வீடியோவாவது போட்டு என்ன நம்ம பாட்டுக்கு இவ்வளோ முட்டு கொடுத்துக்கிட்டே இருப்போம், அவர் என்ன வேணாலும் அவர் இஷ்டத்துக்கு பண்ணுவார்னா அப்புறம் இதுக்கு நம்ம அவருக்கு முட்டு கொடுக்கணுங்கிற ஒரு மனநிலைக்கு விஜய் ரசிகர்கள் வந்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் விஜய் ரசிகர்கள் இப்போ என்னன்னா, விஜய் வந்து ஒரு முழுக்க ஒரு சுயநலம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒருவராகத்தான் இருக்கிறார். அவர் தன்னுடைய கட்சி தொண்டர்கள், தன்னுடைய ரசிகர்கள் யாருடைய உணர்வுகள் குறித்தும் அவருக்கு எந்த விதமான ஒரு அக்கறை இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பலமுறை பலருமே முன்வைத்த ஒரு விமர்சனம் தான், குடும்பத்தில் ஒருவருங்கிறாரு, நான் வந்து என்னை வந்து தம்பியா நினச்சிக்கிறேங்க, என்னை வந்து இதாக நினச்சிக்கோங்க அதான் நினச்சிக்கோங்க எல்லாம் சொல்லக்கூடிய ஒருவர் தன்னுடைய தன்னுடைய கட்சி நிகழ்ச்சிகளுக்கு வரக்கூடியவர்கள் வந்து இறக்கிறார்கள், விபத்தில் இதாகிறாங்க. நேற்றுலாம் அவங்க அப்பா, அந்த பையனுடைய அப்பா பேசின ஒரு வீடியோ பயங்கர வைரலாக இருந்தது. ஒரு பால் வியாபாரம் செய்யக்கூடிய ஒருத்தர், அந்த பையனுக்கு வந்து 2 லட்ச ரூபா
சிகிச்சைக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்க்கக்கூடிய ஆர்வத்தில் எல்லாருமே வருகிறார்கள். அதே ஒரு ஒரு வழக்கமாக இருக்கக்கூடிய சினிமா நடிகளை பார்க்கக்கூடிய ஒரு கிரேசல் எல்லாரும் வருகிறார்கள். அதில் பல பேர் வந்து ஆக்சிடென்ட் ஆகிறார்கள், பல பேர் வந்து உயிரியை இழந்திருக்கிறாங்கிறப்ப அவங்கள போய் பார்ப்பது, ஆறுதல் தெரிவிப்பது, இரங்கல் தெரிவிப்பது எதுவுமே இல்லாமல் இருக்கிறாரே, இவர் எப்படி ஒரு சரியான தலைவராக இருக்கலாம், தலைவராக இருக்க முடியுங்கிற ஒரு விமர்சனத்தை எல்லாருமே வைத்திருக்கிறோம். அப்பெல்லாம் வந்து என்னன்னா அவங்களுடைய ரசிகர்கள், அவருடைய தாவேகா தொண்டர்கள் அதை முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்பெல்லாம் கிடையாது, அப்பெல்லாம் கிடையாது, அப்பெல்லாம் கிடையாது. அண்ணா வந்து 2 நாளைக்கு தூங்க மாட்டாரு, சாப்பிட மாட்டாரு, அவர் வந்து மன வருத்தத்தில் இருக்காரு, அதை வெளியில சொல்ல முடியாம இருக்காரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் பேசிக் கொண்டிருந்தவர்கள் தான் நேற்று வந்து இல்லை, விஜய் வந்து முழுக்க முழுக்க ஒரு சுயநலவாதிதான், யாருடைய உணர்வுகளுக்கும் மதிக்க தயாராக இல்லை. அது மற்றவங்க செத்து போறப்ப அவர் சும்மா இருந்ததை பத்தி இவங்க கவலை இல்லை. ஆனா இப்ப தன்னோட உணர்வுகளையும் அவங்க விஜய் மதிக்க தயாரா இல்லை அப்படிங்கிறப்ப வந்து கடுமையான ஒரு விமர்சனத்துக்கு வந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு சம்பவம் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நடந்ததே கிடையாது. ஏன்னா வந்து பல அரசியல் தலைவர் மேலே பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. பாலியல் குற்றச்சாட்டில் இருந்து ஆரம்பித்த இப்போ பிஜேபிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாலியல் புகார்கள் வந்தது. அதை வந்து விசாரிப்பதற்கு ஒரு கமிட்டி போட்டு அது சும்மாவே கிடக்குது. இந்த பக்கம் ஜெயலலிதா மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்தது. இப்படி எவ்வளவோ விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள்லாம் வந்திருக்குது. ஆனால் இப்படி வந்து யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டார், அவசியத்தை ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாருங்கிற ரேஞ்சுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார். தன் சொந்த கட்சி தொண்டர்களை இவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறார். ஏன்னா அவர்களை பாதி பேர் வந்து விஜயுடைய மனைவி குறித்தே வந்து விஜயுடைய மனைவி விஜய் மீது விமர்சனங்கள் வைத்தார் அப்படிங்க விமர்சனத்தை கூட வைக்கல, அவங்க சட்டப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அப்படிங்கனால அவங்களையே தனிப்பட்ட முறையில் அவதூறுலாம் பண்ணாங்க. அதனால் அவர்களே இப்பொழுது மனம் திருந்தி நாங்கள் பண்ண தப்பு, எதிர்கட்சிக்காரங்க சொல்கிறது தான் கரெக்டு தான் போல இப்படி இருக்கியே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து விஜய் மீதான ஒரு ஆதங்கத்தையும் இது விமர்சனத்தையும் கொட்டி தீர்த்திருக்கிறார்கள். அதனால் வரப்போகிற கொஞ்ச நெஞ்ச ஓட்டுக்கு அவரே சேர்த்து வேட்டு வைத்திருக்கிறாரோ அப்படிங்கிற கவலையுமே தாவேகா தொண்டர்களுக்கு இருக்கிறது. அவங்க வந்து அந்த டிவோர்ஸ் நோட்டீஸில் சங்கீதா வந்து நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தாலும் அவங்க குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் வந்து இந்த சம்மந்தப்பட்ட நடிகையோட வந்து ஒரு பொது நிகழ்ச்சிகளுக்கு போகிறாரு, வெளிநாடுகளுக்கு போகிறாரு. அந்த புகைப்படங்களை வந்து அவங்க பகிர்றாங்க வெளியில். அது வந்து எனக்கும் என்னோட குழந்தைகளுக்கும் வந்து பிரச்சனையாக இருக்குது அதை அப்படிங்கிறத அதை அவர்கிட்டையும் நேரடியாக சொன்னோம். அதுக்கப்புறமேலும் அவர் நிறுத்திக்கிறேன்னு சொன்னவர் அதுக்கப்புறம் நிறுத்தலை அப்படின்ட்டு முக்கியமான விஷயமா குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் வந்து ஒரு அதுக்கான எதிர்வினையாக வந்து மீண்டும் நான் அதை தான் பண்ணுவேன் அப்படிங்கிட்டு மறுபடியும் ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வெளியில் வராரு. அப்படிங்கும் போதே வந்து நம்ம ரசிகர்கள் தொண்டர்கள் இதெல்லாம் தாண்டி தன்னோட மனைவி தன்னோட குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்தினால ஒரு பிரச்சனை உண்டாகுது. அதனால் அவங்க அதுக்கப்புறமேலு அது அவரோட பர்சனல் டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அப்படின்னாக்கா அதை நோக்கி ஒரு தீர்வை நோக்கி போகாமல் மீண்டும் அந்த எதனால் வந்து நாங்கள் பாதிக்கப்படுறோம்னு ஒன்று சொல்கிறாங்களோ அதையே திருப்பியும் நான் செய்வேன் அப்படிங்கிறது ஒரு அது என்ன மனநிலை அப்படின்னே தெரியல அப்படின்ட்டு பல விமர்சனங்கள் நேற்றுலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. போன வாட்டிலாம் வந்து சங்கீதாவே வந்து திமுகவோட கைக்கூலி, திமுக தான் பின்னால் இருந்து இயக்குது அப்படின்ட்டுலாம் வந்து அந்த அளவுக்கு முட்டு கொடுத்தவங்களே வந்து இந்த வாட்டி என்ன முட்டு கொடுக்குறதுன்னு தெரியாம சொல்லல. திமுக திருசாவை இயக்குவதே திமுக தான் மட்டும் சொல்லல. கர்நாடகாவில் ஒரு அறிவிப்பை கர்நாடக முதல்வர் சீதாராமையா அந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. என்ன 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு வகையில் இது வரவேற்கத்தக்க ஒன்றாக இருந்தாலும் கூட இன்னொரு வகையில் இது சாத்தியமாகிற கேள்வியுமே எழுகிறது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜிமெயிலோ இல்லை எது ஒன்று ஓப்பன் பண்ண போனாலுமே உங்கள் வயதெல்லாம் கேட்குது. ஆனால் நம்ம பொய்யா வயதை கொடுத்தோம்னா அதை கண்டுக்கிறது இல்லை. இன்னொன்று பெற்றோர்களுடைய அக்சஸ் மூலமாகவும் பயன்படுத்துவது அப்படிங்கிறதுமே ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்போ ஓடிடிலாம் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து அண்டர் 16 அண்டர் 18 போட்டிருக்கிறாங்க. ஆனால் குடும்பத்தோடு தான் எல்லாம் உட்காந்து பணம் பார்க்குறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் இது எந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இணையதள யுகத்தில் இதெல்லாம் தடுக்க முடியக்கூடிய ஒன்றா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு அறிவிப்பு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்னென்னா வந்து இந்த ரோஹித் வெமுலா சட்டம் என்கிற ஒன்றை வந்து அவர்கள் நடைமுறைப்படுத்தப் போகிறார்கள். ஏற்கனவே வந்து யூஜிசி சொன்னது தான், கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி நிறுவனங்களில் சாதிய ரீதியிலான வன்கொடுமைகள் நடந்தால் அதை புகார் அளிப்பதற்காக ஒரு குழுவை வந்து உருவாக்க வேண்டும். அதுக்கு எதிராகத்தான் ஆதிக்க சாதி மாணவர்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை நாங்கள் கர்நாடக அரசு நிறைவேற்றப் போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்காங்க. வரவேற்கத்தக்க ஒன்று. தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களுமே அதை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கடைசியாக ஒரு விளையாட்டு செய்தியோடு முடிச்சுக்குவோம். அதாவது இப்தார் விருந்து நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒன்று. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தந்தை பெரியாருடைய காலகட்டத்தில் இருந்து சிறுபான்மையுடைய விழாக்களில் கலந்து கொள்வது அப்படிங்கிறது அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பது, நாங்கள் சிறுபான்மையினரோடு எப்போதும் துணை நிற்கிறோம் என்பதை சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக தந்தை பெரியார் அவர் வந்து மிகப்பெரிய கடவுள் மறுப்பாளராக இருந்தாலும் கூட மிலாது நபி விழாக்களில் கலந்து கொண்டு நபிகள் நாயகத்துடைய பெருமையெல்லாம் பேசியவர். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்தார் நோன்பு துறப்பு விழாவில் வந்து நோன்பு திறப்பு கிடையாது, அது ஆக்சுவலாக நோன்பு துறப்பு. காலையில் இருந்து ஃபாஸ்டிங் பண்ணுறதை வந்து அவங்க வந்து துறக்கிறார்கள்.
அப்படிங்கிறது தான் இஃப்தார் நோன்பு துறப்பு. அந்த நோன்பு துறப்பு விழாவில் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொள்வது அப்படிங்கிறதுமே தொடர்ச்சியாக ஒரு நடைமுறையில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பிஜேபி கூட்டணியில் இருக்க அங்கே கூட அதில் கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட கலந்துக்குவார். ஏன்னா வந்து நாங்கள் வந்து அதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று சொல்லி பிஜேபிக்காரங்களை தவிர மற்ற எல்லாருமே கலந்து கொள்வது என்பது ஒரு வழக்கம். இது எப்பயுமே நடக்கிறது தான். ஆனால் இப்போ என்னன்னா சசிகலா வந்து கலந்து கொள்வதாக அறிவித்திருக்கார். அதாவது இந்த படத்து டைலாக் மாதிரி வந்து இது மாதிரி படமுறை நடந்திருக்கு, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிற மாதிரி கட்சிக்கு பேரே வைக்காத ஒரு கட்சி முதலாக இஃப்தார் போய் கலந்து கொள்வது அப்படிங்கிறது இதுதான் முதல் தடவையாக இருக்கிறது. அவங்க என்ன பண்ண போறாங்க? இப்போ இதுக்கிடையில் நேற்று ஒரு கட்சி தொடங்கியிருக்கு, புகழேந்தி வந்து அதிமுக, புரட்சி அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வேற தொடங்கியிருக்கு. அது பண்ருட்டி ராமச்சந்திரன், சசிகலா, அதுக்கப்புறமேல் வந்து புகழேந்தி 3 பேர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பல பேர் அதிமுக வேற கட்சிக்கு போய் ஒருத்தர் மாநில செயலாளராகவும் இன்னொருத்தருக்கு தாவிக்கா 2வது நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்ப்போம். எந்த அதிமுக வெற்றி பெறப் போகிறது அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதற்கான விடை மிக விரைவில் கிடைக்கும். தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விதமான விஷயங்களை விரிவாக விவாதிப்பதற்கும் உரையாடுவதற்கும் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புகள் முஸ்லிம் ஷோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம்.